கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தர் தேவனை யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஒரு தேவ செய்தி பார்ப்போம். அது 2 சாமுவேல் 22-21 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். இன்று உலகத்தில் அநேக சொன்னாங்க, நீதி செத்து போச்சுங்க, நான் நல்ல வேலை செய்கிறேன், என்னைய வேலையிருந்து எடுத்துட்டாங்க, காரணம் இல்லாமல் என் மேலே பகைக்கிறாங்க. தாவீது சொல்லுவார், முகாந்திரம் இல்லாமல் மனுஷர்கள் பகைக்கிறார்கள். உங்களுக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்றால் மனுஷர் எடுத்த நீதி கிடைக்காது, அது ஒருவரே இயேசுவிடத்தில் தான் நீதி உங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும். அவர் நீதி உள்ளவருக்கு நீதி உள்ளவர், தயாபருக்கு தயபராக இருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களிலே 12 கோத்திரத்திலே லேவி கோத்திரத்தை மட்டும் இஸ்ரவேலை வழிநடத்தும்படியாகவும் மோசேயும் ஆரோனையும் தேவன் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த 12 கோத்திரத்திலே இவங்களை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவனை. ஆனால் மற்ற கோத்திரத்துக்காரர் என்ன செய்தாங்களா, இவங்களுக்கு விரோதமாக கலங்க செய்தார்கள். மோசேக்கும் ஆரோனுக்கும் அநேக புறம்ப பேசி இவங்களுக்கு விரோதமாக 250 பேர் எழும்பினார்கள். கோராகு என்ற மனிதன் மூலமாக இவங்களுக்கு விரோதமாக எழும்பின உடனே இவங்க பேச்சை நான் கேட்க மாட்டேன், இவங்க வழி நடத்த நான் போக மாட்டேன் என்று சொல்லி களங்கம் பண்ணினார்கள். உடனே தேவன் என்ன செய்தாருன்னா, இந்த லேவி கோத்திரம் மட்டும்தான் போகும்னு சொல்லி கோராவுடைய 250 பேர்த்தையும் தேவன் சங்கரித்து அழிக்கப்பட்டார். அப்போ இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சரி யார் போவா என்று சொல்லி தேவனே ஒரு காரியத்தை கொடுக்கிறார். அந்த 12 கோத்திரத்தை நீங்களே தலைவன் தேர்ந்தெடுத்துட்டு சாதாரண ஒரு கோல் குச்சி, அந்த குச்சியை எடுத்துட்டு 12 குச்சியும் கோலையும் என்ன செய், அந்த கூடாரத்தில் போய் வைங்க. அடுத்த நாள் யாருடைய கோல் துளிர்க்குதோ அவங்க தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் தீர்மானித்தார். இந்த களங்கம் மன்னனவங்க எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா, மோசேவும் நான் ஆரோன்னு பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லி தீர்மானித்தார்கள். அடுத்த நாள் என்ன எடுத்து பார்ப்போம். என்னாகும் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8-10 வாசிங்க. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, சாட்சியின் கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய். அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். அல்லேலூயா. மீண்டும் கர்த்தர் லேவி கோத்திரத்தை தான் கர்த்தர் எடுக்கப்பட்டார். அவருடைய கோல் துளிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, பூ பூத்து காய் கொடுக்கப்பட்ட ஒரே நாள் கர்த்தர் உன் நீதியை வெளிப்படுத்தினா கர்த்தர் மட்டும்தான் செய்தோம். எப்படி ஆரோனுடைய கோல் தொழுக்கப்பட்டதோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் உலக மனுஷன் யார் பகைச்சாலும் அவர் விதைக்க செய்கிற நிச்சயமாக அதை பார்த்து கொண்டு கர்த்தருடைய தேவச்சனமே, ஆரோனுடைய கோல் எப்படி துளிர்ச்சிச்சோ உன் வாழ்க்கையில் தேவன் தொழுவிட தேவன் ஆசீர்வதிப்பார். கண்டுபிடி நம்ம ஜெபிப்போம். அன்பு பரலோக பிதாவே, கர்த்தர் உன் நிலையை வெளிப்படுத்துவார். தேவன் நாமே அப்பா, அநேக விரோதமாக எழுப்பப்பட்டாங்க லேவி கோத்திரத்துக்கு விரோதமாக. ஆனால் கர்த்தர் அவருடைய கோல் துளிர்ந்தது. அதே போல தேவன் அந்த மகனையும் மோசேயையும் கர்த்தர் இஸ்ரவேலை வழிநடத்தினார். யாரெல்லாம் ஆண்டவரை கனி கொடுக்காத மரம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் கனியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு நீங்கள் துளிர் விட பிள்ளைகளாய் மாற்றி கொடுங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.